ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி கண்டிப்பாக நிறைய பேர் ஸ்னாப்சாட் ஆப் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சாட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, செல்ஃபி எடுக்கிறதுக்கு இப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி ஸ்னாப்சாட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்னாப்சாட் ஆப்பில் மோஸ்ட்லி நம்ம நிறையா பேர்ட்ட ஃபோட்டோஸ் இருக்கும், இல்லாட்டி சாட்ஸ் இருக்கும். ஸோ இதனால் நிறையா பேர் இந்த ஆப்புக்கு ஒரு அப்லாக்கை போட்டு வைக்கணும், ஒரு பாஸ்வேர்டை போட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். ஸோ இதுக்காக சில நேரம் நம்மளுடைய தேர்ட் பார்ட்டி ஏதாவது ஆப்ஸ் அதாவது அப்லாக் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்மளால் நம்ம மொபைல்லே ஒரு ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக நம்ம மொபைல்லே உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்டை சரி இல்லாட்டி பின்கோட் லோக்கை சரி யூஸ் பண்ணி நம்முடைய ஸ்னாப்சாட் ஆப்புக்குமே ஒரு அப்லாக்கை போட்டு வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஸ்னாப்சாட்டுக்கு எப்படி ஒரு அப்லாக்கை நம்ம செட் பண்ணுறது, இல்லாட்டி ஃபிங்கர் பிரிண்ட் லோக்கை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அதில் பாருங்கள் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இல்லாட்டி செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறமா இதுலேயுமே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா அப்லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்கள் மொபைலில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாட்டி பின்கோடை கொடுக்க கேட்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கே உங்கள் மொபைலில் நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல லோட் ஆகும். ஸோ இதில் இப்போதைக்கு நீங்கள் என்னென்னத்துக்கு அப்லாக்கை எனேபிள் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் காட்டும். ஸோ இதில் நீங்கள் ஸ்னாப்சாட் அப்படின்ற ஆப்பை சூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸ்னாப்சாட் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா நோட் லாக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் அப்லாக்கை எனேபிள் பண்ண விரும்புனா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்னால் எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். இப்படி எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்னாப்சாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை சரி இல்லாட்டி பின்கோட் லாக்கை சரி கொடுத்து தான் ஸ்னாப்சாட் ஆப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்தவித தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் நம்மளால் மொபைலில் உள்ள அப்லாக் இல்லாட்டி அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை சரி பின்கோடை சரி யூஸ் பண்ணி அப்லாக் எனேபிள் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.